மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்த மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதை மறக்கவே முடியாது, மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There is no chance to forget. There is no chance to forget. There is no chance. Chance அப்படின்னா வாய்ப்பு. ஸோ there is no chance அப்படின்னா வாய்ப்பே இல்லை. To forget. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. There is no chance to forget. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நேற்று என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா? அவன் நேற்று என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know what he did yesterday? Do you know what he did yesterday? Do you know? உனக்கு தெரியுமா? What he did. அவன் என்ன செஞ்சான்னு. yesterday நேற்று. ஸோ அவன் நேற்று என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? Do you know what he did yesterday? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு. நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The time we expected has come. The time we expected has come. The time we expected. நம்ம எதிர்பார்த்த நேரம் has come வந்துட்டு. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் வந்துவிட்டது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, The time we have been expecting has come. The time we have been expecting has come. The time we have been expecting அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் has come வந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? யாரையும் உள்ள விடாத. யாரையும் உள்ள விடாத. யாரையும் உள்ள விடாத. எல்லாரையும் வெளியிலே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let anyone in. Don't let anyone in. Don't let anyone அப்படின்னா யாரையும் விடாத. இன் அப்படின்னா உள்ள. ஸோ உள்ள யாரையும் விடாத. Don't let anyone in. இதுவே யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு உள்ள விடாத அப்படின்னு சொல்லணும்னா Don't let anyone in for a while. ஓகேவா? For a while அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் சரியாவே தூங்கலை. இவன் சரியாவே தூங்கலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He hadn't slept well. He hadn't slept well. அவன் நேற்று சரியாவே தூங்கலை. He hadn't slept well yesterday. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யாருக்குமே இது தெரியாது. நம்ம யாருக்குமே இது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? None of us know this. None of us know this. None of us அப்படின்னா நம்ம யாருக்குமே, நம்மள ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம யாருக்குமே know this இது தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ போறியா இல்லையா? நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you going or not? Are you going or not? Are you going? நீ போறியா or not? இல்லையா? நீ போறியா இல்லையா? Are you going or not? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போகலாமா? அவங்களாம் போயிட்டாங்க, இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can we go now? Can we go now? Can we go? நம்ம போகலாமா? now இப்போ. நம்ம இப்போ போகலாமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே சத்தம் போடாத. அங்கே போய் பேசு, இங்கே சத்தம் போடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't make noise here. Don't make noise here. Don't make noise. சத்தம் போடாத. நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடுறது. ஓகேவா? சத்தம் எழுப்புறது. ஸோ don't make noise அப்படின்னா சத்தம் போடாத. ஹியர் இங்கே, இங்கே சத்தம் போடாத. ஓகேவா? ஸோ இதுவே இந்த இடத்துல சத்தம் போடாத, இந்த இடத்துல சத்தம் போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்று வர சொன்னேனா? நான் உன்னை வர சொன்னேனா? நான் உன்னை வர சொன்னேனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to come? Did I ask you to come? Did I ask you? நான் உன்னை உங்ககிட்ட கேட்டேனா? to come வர சொல்லி, நான் உங்ககிட்ட வர சொல்லி கேட்டேனா? Did I ask you to come? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன். நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't send him now. I won't send him now. I won't send அப்படின்னு நான் அனுப்ப மாட்டேன். won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. ஓகேவா? ஸோ I will not send. send அப்படின்னா அனுப்புறது. ஸோ I will not send நான் அனுப்ப மாட்டேன். him அவனை. now இப்போ. நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன். I won't send him now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனுக்கு எது நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let anything happen to him. I won't let anything happen to him. I won't let அப்படின்னா நான் விட மாட்டேன். anything happen எதுவும் நடக்கிறதுக்கு. to him அவனுக்கு. அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். I won't let anything happen to him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் நடக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன். எதுவும் நடக்காது. டு ஹிம். அவனுக்கு எதுவும் நடக்காது. அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லணும்னா நத்திங் வில் ஹேப்பன் பேட்லி டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் பேட்லி டு ஹிம். ஓகேவா? இங்கே பேட்லி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் எப்படி அதை கேட்க முடியும்? என்னால் எப்படி அதை கேட்க முடியும்? நீயே கேளு, என்னால் எப்படி கேட்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹவு கேன் ஐ ஆஸ்க் தட்? ஹவு கேன் ஐ ஆஸ்க் தட்? ஹவு கேன் ஐ ஆஸ்க்? என்னால் எப்படி கேட்க முடியும்? ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது, முடியும் அப்படின்னா கேன். ஸோ ஹவ் அப்படின்னா எப்படி. ஹவு கேன் ஐ ஆஸ்க்? என்னால் எப்படி முடியும் கேட்குறதுக்கு. தட் அதை என்னால் எப்படி கேட்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. உன் ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யுவர் ஃபோன் இஸ் கண்டினியூஸ்லி ரிங்கிங். யுவர் ஃபோன் இஸ் கண்டினியூஸ்லி ரிங்கிங். யுவர் ஃபோன், உன்னோட ஃபோனு, உன்னோட மொபைல் இஸ் கண்டினியூஸ்லி ரிங்கிங் அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரோ உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரோ உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா someone is keep on calling you. someone is keep on calling you. someone அப்படின்னா யாரோ, is keep on calling அப்படின்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூ அப்படின்னா உன்னை யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எதுவும் புரியாது. எனக்கு எதுவும் புரியலை. எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா விஷயம் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியலை. எனிதிங் எதுவும் எனக்கு புரியலை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது உன்னோட தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இது உன்னோட தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே புரியும், இது உன் தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். ஐ நோ எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக் இது உன்னோட தவறு இல்லைன்னு. மிஸ்டேக் அப்படின்னா தவறு. இது உன் தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உனக்கு ஏற்கனவே தெரியுமா? உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ நோ ஆல்ரெடி? டிட் யூ நோ ஆல்ரெடி. உனக்கு ஏற்கனவே தெரியுமா, தெரிஞ்சதா? டிட் யூ நோ ஆல்ரெடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட பதில் இல்லை. நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர். ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர். என்கிட்ட பதில் இல்லை. நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஷின். ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஷின். ஸோ இதுவே அவன்கிட்ட கேள்வி கேளு. அவன்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு சொல்லணும்னா ஆஸ்க் ஹிம் த கொஷின். ஆஸ்க் ஹிம் த கொஷின். அவன்கிட்ட கேள்வி கேளு. ஆஸ்க் ஹிம் த கொஷின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not say anything. He will not say anything. He will not say. அவன் சொல்ல மாட்டான். anything எதுவும். அவன் எதுவும் சொல்ல மாட்டான். He will not say anything. ஸோ இதுவே அவன் எதுவும் சொல்லுவானா? அவன் எதுவும் சொல்லுவானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will he say anything? Will he say anything? அவன் எதுவும் சொல்லுவானா? Will he say anything? ஓகேவா? உன் முகத்தில் தண்ணி ஊற்றிடுவேன். இப்படியே பேசிட்டு இருந்த உன் மூஞ்சிலே தண்ணி ஊற்றிடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will splash the water in your face. I will splash the water in your face. Splash அப்படின்னா தண்ணியை இப்படி வேகமாக இப்படி ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்பிளாஷ். I will splash the water நான் தண்ணியை ஊற்றிடுவேன். in your face ஃபேஸில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா? உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் சொல்லலாம். Can I ask you all something? Can I ask you all something? உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா? Can I ask you all something? அவன் என்கிட்ட ஒன்று கேட்டான். அவன் என்கிட்ட ஒன்று கேட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. இதை வேணும்னே நான் பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இன்டென்ஷனல் அப்படின்னா வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்டென்ஷனல். ஸோ இட் வாசன்ட் இன்டென்ஷனல் அப்படின்னா இது வேணும்னே இல்லை, தெரியாமல் நடந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். உன்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங். யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங். உன்னால் எதை வேணாலும் சரி பண்ண முடியும். யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுலேருந்து தள்ளியே இரு. நீ இதில் தலையிடாத, இதுலேருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டே அவுட் ஆஃப் திஸ்.
ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னா இதுலேருந்து ஸ்டே அப்படின்னா ஸ்டே அவுட் அப்படின்னா தள்ளிடு, திஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா இதுலேருந்து தள்ளியே இரு, ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இன் திஸ் மேட்டர் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் ஹிம். இன் திஸ் மேட்டர் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் ஹிம். இன் திஸ் மேட்டர் இந்த விஷயத்தில் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட், நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஹிம் அப்படின்னா அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டிட் வாட் ஐ குட் டூ. ஐ டிட் வாட் ஐ குட் டூ. ஐ டிட் நான் பண்ணினேன், வாட் ஐ குட் டூ என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணினேன். ஐ டிட் வாட் ஐ குட் டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, மாறவே இல்லை, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஆர் ஸ்டில் த சேம். யூ ஆர் ஸ்டில் த சேம். த சேம் அப்படின்னா அதே மாதிரி தான், அப்படியே ஒன்றாவே. யூ ஆர் நீ இருக்க, நீ அப்படியே தான் இருக்க. யூ ஆர் ஸ்டில் த சேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன், நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப். ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப். ஸோ மேக்கப் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு போட்டேன் அப்படின்னா புட் ஆன், ஓகேவா. ஸோ ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப் அப்படின்னா நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன், ஓகேவா. கொஞ்ச நேரமாக உன்னை ஆளே பார்க்க முடியல, கொஞ்ச நேரமாக உன்னை ஆளையே காணும், கொஞ்ச நேரமாக உன்னை நான் பார்க்கவே இல்லையே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்க்கல, யூ ஒன்று ஃபார் அ வைல் கொஞ்ச நேரமாக நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, சொல்லி எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Do you want me to keep on telling you? Do you want me to keep on telling you? Do you want me நான் பண்ணணும்னு நினைக்கிறியா. To keep on telling you உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா. Do you want me to keep on telling you? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Will you get me wrong if I say something? Will you get me wrong if I say something? Will you get me wrong என்ன தப்பாக எடுத்துப்பியா. If I say something நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா. Will you get me wrong if I say something நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காத, நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். Don't get me wrong if I say something. Don't get me wrong if I say something. Don't get me wrong என்ன தப்பாக எடுத்துக்காத. If I say something நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. Don't get me wrong if I say something. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை, அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நோ ஒன் இஸ் ஹார்ம்ட் பை தேட். நோ ஒன் இஸ் ஹார்ம்ட் பை தேட். நோ ஒன் இஸ் ஹார்ம்ட் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலை, பை தட் அதனால் யாருக்கும் எதுவும் ஏற்படலை. நோ ஒன் இஸ் ஹார்ம்ட் பை தேட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏதோ நடந்துட்டுருக்கு, எனக்கு தான் தெரியல, ஆனால் என்னமோ நடந்துட்டுருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். something is happening. something is happening. something அப்படின்னா ஏதோ, is happening நடந்துட்டுருக்கு, ஏதோ நடந்துட்டுருக்கு. something is happening. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இப்போ என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, அவங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். what are they trying to say now? what are they trying to say now? what are they trying to say அவங்க என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. now இப்போ அவங்க என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க. what are they trying to say now? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவன் எல்லா பணத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டான். அவன் என்கிட்ட கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He handed all the money over to me. He handed all the money over to me. He handed all the money over அப்படின்னா அவன் எல்லா பணத்தையும், all the money அப்படின்னா எல்லா பணத்தையும். ஸோ he handed over, ஹேண்டட் ஓவருங்கிறது ஒப்படைக்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம என்னத்தை ஒப்படைக்கிறோம், என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஹேண்டடுக்கும் ஓவருக்கும் நடுவில் சொல்லணும், ஓகேவா. ஸோ ஹி ஹேண்டட் ஆல் த மணி ஓவர் என்னிடம் அப்படிங்கிறதுக்கு டு மீ, ஓகேவா. இதுவே அவன் எல்லா பணத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹி ஹேண்டட் ஆல் த மணி ஓவர் டு ஹர், ஓகேவா. நேற்று அவன் வேலையாக இருந்தான். நான் நேற்று அவனை பார்க்க போனா, ஆனால் என்னால் பார்க்க முடியல, அவன் ஏதோ ஒரு வேலையாக நேற்று இருந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.